ஹலோ ஆல் வணக்கம். இந்தியா மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் வந்து சிறப்பா தரமா ஜெயிச்சாங்க. இப்ப அடுத்ததா விமென்ஸ் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பீடாக் வெல்கம் டு தி ஷோ. அத பத்தியே பேசலாம்னு இருக்கோம். மென் சிறப்பா தரமா ஜெயிச்சிட்டாங்க. நம்மளோட சிங்க பெண்களும் அதே மாரி ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷ்ல நடக்கிறதா இருந்துச்சு டோர்னமெண்ட். அன்பார்ச்சுனேட்லி அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சினாரியோ ரொம்ப அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால ஐ திங்க் யுஏஇக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து இப்போ 3rd to 20th of October நடக்குது யூஏஇல. ஸோ இந்த ஸ்குவாட் நான் ஆஸ் யூஸ்வல் படிச்சிடறேன் பீடாக். அப்புறம் உங்களோட இன்சைட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. வி வில் டிஸ்கஸ் மோர் ஆன் தட். ஸோ ஸ்குவாட் வந்து ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டன், நோ சர்ப்ரைசஸ். ஸ்மிருதி மந்தானா வைஸ் கேப்டன், ஷஃபாலி வர்மா, தீப்தி சர்மா, ஜமீமா ராட்ரிகஸ், ரிச்சா கோஷ் விக்கெட் கீப்பர், யஸ்திகா பாட்டியா விக்கெட் கீப்பர், சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் கிளியரன்ஸ்னு போட்டிருக்காங்க. பூஜா வஸ்திரகர், அருந்ததி ரெட்டி, ரேணுகா சிங் தாக்கூர், தயாளன் ஹேமலதா, ஆஷா சோபனா, ராதா யாதவ், ஸ்ரேங்கா பாட்டில், அதுவும் சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் போட்டிருக்காங்க. சஜனா சஜீவன், இது வந்து ஒரிஜினல் ஸ்குவாட் ஆஃப் 15. இது போக டிராவலிங் ரிசர்வ்ஸ் உமா சேத்ரி விக்கெட் கீப்பிங் ரிசர்வ், இந்த லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர்னு நினைக்கிறேன். சைமா தாக்கூர் அவங்களும் ஒரு மாதிரி மீடியம் போட்டு 4 விக்கெட்லாம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் WPL. ஸோ இது போக நான் டிராவலிங் ரிசர்வ்ஸ் ராகவி பிஷ்ட், பிரியா மிஸ்ரா. ஸோ இதுதான் ஸ்குவாடு. இப்போ உங்களுடைய தாட்ஸ் என்ன? நல்ல ஸ்குவாடு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. இப்போ பொட்டன்ஷியல் பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈஸி சாய்ஸ். உங்களுக்கு வந்து ஸ்மிருதி மந்தானா இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் எக்ஸ்ப்ளோசிவ் ஷஃபாலி வர்மா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங் பேட்டிங் காம்பினேஷன் இந்த ஹோல் காம்பினேஷன் காம்படிஷன் கூட சொல்லலாம். ஃபாலோட் பை த கிளாசி ஜெமிமா ரோட்ரிகஸ். நேற்று ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க பாருங்க, இந்த ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் உமன்ஸ் டீம். டஃப் சேஸ் அந்த பிச்சில் 131ல அப்படியே வந்து டாப் ஆர்டர் வந்து நங்குற மாதிரி ஆடி நின்று ஒரு டச் பிளேயர், இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்ஸ் ஆடுவாங்க, லேப்ஸ் ஆடுவாங்க, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அப்படியே ஃபிளிக் பண்ணி 1 2 அப்படி தள்ளிட்டே இருப்பாங்க. ஒரு செம பிளேயர் அட் நம்பர் 3. ஹர்மன்பிரீத் கவுர் பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயரு. ரிச்சா கோஷ் வந்து ஒரு ட்ரெமண்டஸ் டேலண்ட், கேமை எடுத்துன்னு போக முடியும். ஃபாலோட் பை தீப்தி சர்மா, ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர். 7 பாத்தீங்கன்னா பூஜா வஸ்திராக்கர், எக்ஸ்ப்ளோசிவ் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆட முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆஃப் ராதா யாதவ், ரேணுகா சிங் ஃபாஸ்ட் பவுலரு, அருந்ததி ரெட்டி இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரு, ஆஷா சோபனா லெக் ஸ்பின்னர். இப்ப ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, உங்களுக்கு ராதா யாதவாலையும் வந்து ஒரு சில சிக்ஸஸ் அடிக்க முடியும். இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங் காம்பினேஷன் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஒரே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜுலான் கோஸ்வாமி இருப்பாங்க. ஜுலான் கோஸ்வாமி வந்து நச்சுன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க விக்கெட் நியூ பால்ல. இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேணுகா சிங் வந்து ஒரு நல்ல டேலண்ட். கேன் ஷி ரன் த்ரூ அண்ட் பிரேக் a ஸ்ட்ராங் டாப் ஆர்டர் லைக் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து? யூ ஹேவ் யுவர் ரிசர்வேஷன்ஸ். உங்களால சொல்ல முடியாது. இந்த பூஜா வஸ்திராக்கர் பாத்தீங்கன்னா she has been making more dent with the bat and doing the support role with the ball, but she can bowl. ஆனா மேட்சை வின் பண்ணி கொடுக்க முடியுமா வித் த பால்? விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க, அந்த அந்த பொட்டன் ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா ஏர்லியானு தெரியாது. அதுக்கப்புறம் அருந்ததி ரெட்டி பாத்தீங்கன்னாலும் ஒரு டீசன்ட் போலரு. கேன் ஷி மேக் எ டென்ட் தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராதா யாதவ். ராதா யாதவ் இஸ் a வெரி குட் கண்ட்ரோல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். டைட்டா போடுவாங்க. கேன் ஷி ரன் த்ரூ தெரியாது. தீப்தி சர்மா இஸ் ஒன்லி spinner who has been amongst wickets. She has been economical. She's also picking up wickets. ஆஃப் ஸ்பின்னிங் அப்படின்ற ஒரு ட்ரேடே இப்போ மென்ஸ் கிரிக்கெட்லயே இல்லாம போச்சு. இப்போ அஸ்வின் நாதன்ல எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்பின்னர் அப்படி யோசிப்பீங்க. லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ரெஸ்ட் ஸ்பின்னர் இருக்காங்க. ஆஃப் ஸ்பின்னர் மென்ஸ் கிரிக்கெட்ல கிடையாது. அந்த தீப்தி சர்மான்றது ஷீ இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் டென்ட். அந்த ஆஷா சோபனா பாத்தீங்கன்னா ரொப்புன்னு திரும்பும் லெக் ஸ்பின். அது அது வந்து உங்களுக்கு ஒரு பொட்டன்டா இருக்கும். இப்போ ஒரே ப்ராப்ளம் என்னன்னா உங்களுக்கு, that is the only issue they have, where they don't have bowlers to win matches for them. That is a classical example when they couldn't defend a reasonable or more than a reasonable target of 165 against Sri Lanka in the Asia Cup. பாட்டம் லைன் ஹானஸ்டி அது 165ன்றது உமன்ஸ் கிரிக்கெட்ல ஒரு பெரிய ஸ்கோர். அதை டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஏர்லி ஆன் ஸ்ட்ரைக் அப்ஃப்ரண்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு போலர்ஸ் கிடையாது. ஸ்பின்னர்ஸும் பாத்தீங்கன்னா ராதா யாதவ் எக்கனாமிக்கல், மோர் டிஃபென்சிவ். அதுக்கப்புறம் ஆஷா சோபனா இஸ் விக்கெட் டேக்கரு. தீப்தி சர்மா எப்படின்னா ஒரு டிஃபென்சிவ்
ஒரு டைட் போலர், பட் ஷி ஹஸ் காட் a knack of picking up wicketsங்கும் போது இந்த போலிங் அட்டாக்கை வச்சுட்டு இங்கிலாந்து ஆஸ்திரேலியான்னு ரெண்டு கடோத்கஜன் இருக்காங்க. We have already spoke about women's cricket. They are number 3 according to me right now. When you see the composition, they are better than New Zealand, they're better than West Indies, they're better than South Africa. சந்தேகமே கிடையாது. பட் வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவை கிராக் பண்ண முடியுமா அந்த போலிங் அட்டாக்கை வச்சு? கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் நீங்க ரிசர்வ்ஸ் பத்தி படிச்சீங்க. ரிசர்வ்ஸ் வந்துட்டு யாசிகா பாட்டியா செகண்ட் விக்கெட் கீப்பர். ஓகே, நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல இல்ல. யாஸ்திகா டீம்ல இருக்காங்க சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ். உமா அதுதான் சேத்ரி இப்ப தான் ரிசர்வ். இப்ப அவங்க வந்துட்டு அப்படி if she doesn't make it to the team, the Uma Chetri is another ஆமா right-handed top order batswoman with a wicket keeping option போது அதை fill up பண்ணிடுவாங்க. அது ப்ராப்ளம் இல்ல. தயாலன் ஏமலதா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு நல்ல பேட்டர். அவங்க அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் இங்க உள்ள உடைச்சிட்டு வர முடியாது. பட் குட் ரிசர்வ் டு ஹேவ். அதுக்கப்புறம் சஜனா சஜீவன் அவங்க வந்து ஒரு ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு 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 டீசென்ட் ஆல்ரவுண்டர். அதுல ஒண்ணுது இல்ல. எனக்கு என்னன்னா my only worry is if ஸ்ரேயங்கா பாட்டில் doesn't make it to the team. ஏன்னா ஸ்ரேயங்கா பாட்டில் எப்படின்னா ஒரு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டரு. அதே மாதிரி இந்த இந்த உமன்ஸ் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த ஏர் ஸ்பீடு ஹையா இருக்கிற போலர்ஸ் ரொம்ப கம்மி. நிறைய பேர் அப்படியே தூக்கி ஃபிளைட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பவர்ஃபுல் பேட்டர்ஸ் தியேந்திர டாட்டின், ஏலி மேத்யூஸ், இந்த மாதிரி இந்த மெக்லானிங், இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்க்குள்ள மேல தூக்கி போட்டீங்கன்னா ஃபீட்டர்ஸ் போய் நொறுக்கிடுவாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு இந்த ஸ்ரேயங்கா பாட்டில் மாதிரி ஒரு ஆளு with that air speed is bowling 85 kilometers 87 kilometers easily. அது வந்து உங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். அப்படி ஸ்ரேயங்கா பாட்டில் இல்ல அப்படின்னா உங்களுக்கு வெளியில உங்களுக்கு வந்துட்டு இந்த ரிசர்வ்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த தனுஜா கன்வர் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்டட் பேட்டரு அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவங்க தான் வந்து வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சல்மா தக்கூர், அவங்க வந்து ஒரு ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட். அவங்க உள்ள வரதுக்கான சான்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மி. அப்படிங்கும் போது எனக்கு ஸ்ரேயங்கா பாட்டில் இஸ் கோயிங் டு பி எ பிக் டென்ட். இப்போ இந்த குரூப்ஸை பத்தி பார்த்துருவோம். இந்தியா வந்து 2 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. 5 டீம், 10 டீம் ஈவெண்ட். 2 டீம் ஃப்ரம் ஈச் குரூப் வில் கெட் இன்டு செமிஃபைனல்ஸ். இந்தியா குரூப்ல யார் இருக்காங்க? இந்தியாவோட குரூப்ல நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் ஆஸ்திரேலியா. அண்ட் தி பிளே ஆஸ்திரேலியா லாஸ்ட். முதல் மேட்ச் நியூசிலாண்டோட அக்டோபர் 4 ஆடுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிருவாங்க. பாகிஸ்தானை விட்டுருங்க. இந்தியா பாகிஸ்தான் இந்தியா தான். அது மென்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும், உமன்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும். தென் ஸ்ரீலங்கா ஸ்லோலி இம்ப்ரூவிங். பட் ஸ்டில் ஃபீல் இந்தியா ஹஸ் காட் தி பூட்ஸ் டு பீட் them. கடைசி மேட்ச் வந்து ஆஸ்திரேலியாவோட ஆடுறாங்க. தட் இஸ் கோயிங் டு பி தி மேட்ச் டிஃபைனிங் மொமெண்ட் ஃபார் them. ஏன்னா நீங்க ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிங்கன்னா இங்கிலாந்து அவாய்ட் பண்ணுவீங்க அந்த குரூப்ல. அந்த குரூப் பாத்தீங்கன்னா இட்ஸ் பிரிட்டி ஈஸியர் குரூப் கம்பேர்ட் டு திஸ். பங்களாதேஷ் இருக்காங்க, ஐ won't write them off but not at the standard. ஸ்காட்லாந்து இருக்காங்க, ஐ won't write them off but they're not at the standard. South Africa, it's not the same South Africa. I have to big players like Shabnim Ismail, the Lizzie Lee, இவங்கெல்லாம் போன அப்புறம் அந்த சேம் டெனே வன்னக்கு இருக்கவங்கலாம் போன அப்புறம் சேம் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி எனக்கு தெரியல. வெஸ்ட் இண்டீஸ் பாத்தீங்கன்னா இயர் அண்ட் தேர் கேம் சேஞ்சஸ் இருக்காங்க. இங்கிலாந்து இஸ் ஒன்லி த்ரெட். ஐ எக்ஸ்பெக்ட் இங்கிலாந்து டு டாப் த குரூப். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் கண்டிப்பா போயிடுவாங்க. குரூப்பை நீங்க டாப் பண்ணீங்கன்னா யூ கேன் அவாய்ட் இங்கிலாந்து. தென் யூ கேன் possibly play Australia in the finals if any other upsets doesn't come. So this should be the thing. என்ன பொறுத்த வரைக்கும் மினிமம் ஷாட் செமிஃபைனல்ஸுக்கு போவாங்க. இப்போ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் ஒரு சில பிளேயர் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், விடுபட்டவங்க. அது நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க என்னன்னு சொல்லுங்க. ராஜேஸ்வரி, நீங்க ஸ்பின்னர்ஸ் பவுலர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்குன்றனால நான் கேட்கிறேன். ராஜேஸ்வரி கேக்வாட் ஒரு நல்ல பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவங்க அன்லக்கிலி மிஸ்ட் அவுட். அதே மாதிரி அன்பார்ச்சுனேட்லி ஷிகா பாண்டே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சீமர். நீங்க சொன்னீங்க ஜூலன் கோஸ்வாமின்னு, மேபி அந்த லெவல் இல்லாட்டியுமே வந்து ஷிகா பாண்டே ஒரு இன்டர்நேஷனலி எக்ஸ்பீரியன்ஸ்டு சீமர் தான். ஸோ அவங்க மிஸ்ட் அவுட் அன்பார்ச்சுனேட்லி. ஹர்லின் தியோல் also is a good batter, proven performer. She also unfortunately has missed out. இது போக நிறைய WPL performers லைக் இந்த சாய்கா இஷாக்கு, கிரண் நவகிர் எல்லாம் வந்து தூக்கி தூக்கி வெளியடிப்பாங்க. இன்கன்சிஸ்டன்ட் ஆஃப் கோர்ஸ். பட் இந்த 5 பேர் நான் மெயினா ஃபிளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி இந்த பர்டிகுலர்லி நீங்க பாத்தீங்கன்னா when I'm talking about fast bowlers, இங்க வந்து ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸுக்கு ஆடுறாங்க. ஷிகா பாண்டே பிரில்லியண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா அவங்க ப்ராபப்ளி இட் வில் பி டூ ஹார்ஷ்.
இந்த அருந்ததி ரெட்டியோட பொசிஷன்ல ஷிக்கா பாண்டேவை நான் யோசிச்சிருப்பேன். ஏன்னா ஷிக்கா பாண்டே ஆல்சோ கிவ் யூ அனதர் டைமென்ஷன் ஆஃப் பேட்டிங். பின்னாடி வந்து ஒரு 12-15 ரன் அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ரியலி ஒரு திங்கிங் கிரிக்கெட்டரு. அந்த உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. அது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் மிஸ் தான். இந்த ராஜேஸ்வரி கெய்கோட பத்தி நீங்க பேசுனீங்க. ஆல்ரெடி வந்து ராதா யாதவ் இருக்காங்க. அவங்க எப்படி போறாங்கன்னா, தீப்தி சர்மா கிவ்ஸ் யூ த வெரைட்டி ஆஃப் ஆஃப் ஸ்பின். ராதா யாதவ் இருக்காங்க, ஷீஸ் ஆல்சோ குவாலிட்டி போலரு. தே வாண்ட் அனதர் விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் இந்த மிடில் ஓவர்ஸ். அது வந்து ஆஷா சோபனா லெக் பிரேக். அதனால வந்து அன்பார்ச்சுனேட்டா ராஜேஸ்வரி கெய்க்வாட் வந்து மிஸ் ஆனாங்களே ஒழிய, இல்லைன்னா ராஜேஸ்வரி கெய்க்வாட் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்களும் வந்து ஒரு ப்ரூவன் கஸ்டமர். இந்த ஹர்லீன் டியோல் பத்தி பேசுறீங்க, வெரி எக்ஸைட்டிங் பேட்டர், பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் ஆடுறதுக்கு. ஒருவேளை ரிசர்வ்ல எடுத்துன்னு போயிருக்கலாம். ஐம் சர்ப்ரைசிங் தட் இஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆன் தி ஹோல் ஸ்குவாடு. எனக்கு அது புரியல. இந்த கிரண் நாவகிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர். ஆனா நீங்களே வந்து ஒரு இதோட சொல்லிட்டீங்க, when it comes to consistency அப்படிங்கும் போது எனக்கு வந்து இந்த டாப் 6 இருக்கு சார். வந்துட்டு உங்களுக்கு ஷஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தானா, ஜெமிமா ரோட்ரிகஸ், ஹர்மன்பிரீத் கௌர், ரிச்சா கோஷ், தீப்தி சர்மா. இப்போ உங்களுக்கு என்னன்னா, இந்த 6 பேரும் ஹோல் டோர்னமெண்ட் ஃபெயில் ஆனாலும் அவங்கள மாத்த மாட்டாங்க, மாத்தவும் முடியாது. ஏன்னா ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்ல எப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க போது ஒரு பேட்டர் வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. தட் இஸ் வை தே காட் தயாலன் நேமலதா as a reserve போது ஹர்லீன் தியோல் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் டு மிஸ் அவுட். பட் ராஜேஸ்வரி கெய்க்வாட் நான் சொல்லிட்டேன், ஷீஸ் குட் எனஃப் டு பி தட். ஏன் இல்லைன்னு, ஷிக்கா பாண்டே என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a கிரேட்டஸ்ட் மிஸ் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஷி ஷுட் ஹவ் பீன் தி ஸ்குவாட். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பூஜா வஸ்திராக்கர் பத்தி நான் சொல்லிட்டேன், ஷி கேன் போல் 4 overs, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் ஹவு கன்சிஸ்டன்ட்லி ஹேஸ் ஷி போல் 4 overs அது உங்களுக்கே தெரியும். உமன்ஸ் ஐபிஎல்லையும் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் 7ல வந்து 2 ஓவர் 1 ஓவர்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் இப்போ நீங்க அந்த கன்சிடரேஷன். இப்போ ஒரு பிளேயிங் 11 நான் சொல்லிட்டேன். ஆஷா சோபனா எக்ஸ்பெக்டட் டு போல் 4, அருந்ததி ரெட்டி ஹேஸ் டு போல் 4, ரேணுகா ஹேஸ் டு போல் 4, ராதா யாதவ் ஹேஸ் டு போல் 4. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 5th and 6th bowler பாத்தீங்கன்னா தான் தீப்தி சர்மா குவாலிட்டி டு போல் 4 overs, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் பூஜா வஸ்திராக்கர். இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சார் 6 போல் சொல்றீங்க, அப்புறம் என்ன சார்? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த பேஸ் போலிங் அட்டாக். இப்ப துபாய் பிச் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணியே ஆகணும். இப்ப ஷார்ஜால ஸ்லோவா இருக்கும், அபுதாபி ஒரு மாதிரி நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருக்கும். துபாயில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஸ்ட்ரைக் பண்ணியே ஆகணும். யார் இருக்காங்க உங்களுக்கு? இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அருந்ததி இருக்காங்க. ரேணுகா சிங் இஸ் அ வெரி குட் டேலண்ட். பட் அவங்களும் பெருசா உமன்ஸ் ஐபிஎல் எதுவுமே நான் பார்த்த வரைக்கும் பண்ணல. பூஜா வஸ்திராக்கர் இப்ப சொல்லிட்டோம், நிறைய ஓவர்ஸே போடலங்கும் போது அந்த ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் லுக்ஸ் அ பிட் வீக். அந்த துபாய் மாதிரி ஒரு இடத்துல நீங்க ஒரு 6 ஓவர்ல ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் 43 ஃபார் நோ லாஸ் கொடுத்துட்டீங்கன்னா 175 அடிச்சிருவாங்க. 175 அடிக்க முடியாதுன்னு சொல்லல இந்தியன் டீமால. பட் உமன்ஸ் கிரிக்கெட் 175 ஆஸ்திரேலியா bowling is always going to be tough because we are not talking about making it to the semis. We have to break the jinx. We have to win the World Cup போது ஒரே ஒரு ப்ராப்ளம் what they will definitely have that has to be addressed, the fast bowling unit. அது நம்ம சொல்றதை தாண்டி அன்எக்ஸ்பெக்டடா வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்டாங்கன்னா இந்தியா ஹாஸ் a chance to win the World Cup. சூப்பர். ஸோ நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைப்போம், இவங்களும் கப் அடிப்பாங்கன்னு. ஸ்குவாடை டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நோட்டபிள் ஒமிஷன்ஸ் பற்றியும் பேசணும், இந்தியாவோட ஷெட்யூல் சான்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. கண்டிஷன்ஸ் துபாயில் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் 6 overs ஸ்ட்ரைக் பண்ணுறது ஏன் முக்கியம், எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? ரொம்ப சிம்பிள் சார். இப்போ நீங்க எப்படி யோசிக்கணும்னா, இப்போ நான் ஒரு டீமுக்கு போய் உட்காந்தேன்னா எல்லா பேஸும் கவர் பண்ண முடியாது. அது மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், சென்னை சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும், பஞ்சாப் கிங்ஸா இருக்கட்டும், நீங்க வந்து ஓகே டாப் 4 பயங்கர ஸ்ட்ராங்கு, பினிஷர்ஸ் இருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, பொட்டன்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட் இருக்காங்க, டெத் போலிங் ஆப்ஷன் இருக்காங்க, நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எந்த டீமும் இருந்ததா சரித்திரமே கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இந்த இந்த ஒரு டீம்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் போலிங் ஓட்டை அவங்களுக்கு இருக்கு. அதை அவங்க எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்றாங்க, எப்படி ஃபாஸ்ட் போலர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி இருக்கிற ரிசோர்சஸை மேக்சிமைஸ் பண்றாங்க. அருந்ததி ரெட்டி எங்க யூஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்துட்டு ரேணுகா சிங் எங்க யூஸ் பண்ணணும். ரேணுகா சிங் பாத்தீங்கன்னா ஷீ இஸ் மோர் ஆஃப் அக்ரெசிவ் போலர். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் அமங்ஸ்ட் விக்கெட்ஸ் இந்த ரீசென்ட் டைம்ஸ் அவங்களோட போலிங்கை எப்படி வந்துட்டு பவர் பிளேல மேக்சிமைஸ் பண்ணணும்,
பூஜா வஸ்திராக்கரை யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி நீங்க யோசிச்சு இந்த இப்போ 4/10 இருக்கிற ஃபாஸ்ட் bowling யூனிட்டை ஒரு 6.5 அவுட் ஆஃப் 10 கொண்டு போயிட்டாங்கன்னா ஐம் டெல்லிங் யூ இப்போ ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருவாங்க இதுல குரூப் ஃபேஸ்ல விச் இஸ் கோயிங் டு பி a challenge in my opinion biggest challenge. ஆஸ்திரேலியாவை அடிச்சாங்கன்னா குரூப் ஃபேஸ்ல இந்தியா will win the வேர்ல்ட் கப். நீங்க சொல்ற மாதிரி அப்படிதான் ஒரு கோச்னா எப்படி நினைக்கணும், ஓகே ஆனஸ்ட் அனாலிசிஸ், இங்க எனக்கு வீக்னஸ் இருக்கு, இதை இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நான் எப்படி கவர் பண்ணுவேன், அப்படி கவர் பண்ணாங்கன்னா நம்ம சிங்க பெண்கள் டெஃபினட்டா வின் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு மாசம் தான் க்ளோஸ் டு இதுக்கு திலீப் டிராஃபி வருது. will come back and also there are a lot of hot news going about when the IPL retentions will finally be announced, which is going to be on the cards. We'll come back and discuss a lot of things to entertain you. Until we come back and entertain you for yet another episode with your very own Octopus. Thanks a lot and bye-bye.